சரி, நம்ம ஹதீஸுடைய பாடத்தில் உதுவுக்கு முன் ஓதும் துஆவை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சரியா? அப்படிதானே? பாடம் எத்தனைப்பா உங்களுக்கு? 16. உதுவுக்கு முன் ஓதும் துஆ. ஹதுரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உது செய்ய ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று ஓதிக்கொள்ளுங்கள் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பிஸ்மில்லாங்கிறது வந்து உதுவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா செயல்களுடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லா சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு செருப்பு அணியும் பொழுதும் கூட என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணும். செருப்பை கலட்டும் பொழுதும் பிஸ்மில்லா, வீட்டுக்குள்ளே போகும் பொழுது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஆடை உடுத்தும் போது, தலை வாரும் பொழுது, எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பிஸ்மில்லாவுடைய பரக்கத்துக்கு முன்னாடி ஒரு எளிய மார்க்கத்தில் அந்த ஹெட்டிங்லேயே நம்ம பாடம் படித்தோம். ஞாபகம் இருக்கா? பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்துடைய ஹெட்டிங்கே இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் உதுவுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்வது நமக்கு உகந்தது. இன்னொரு துஆவும் இருக்குது, உதுவுடைய துஆ. அல்லாஹு மஃபிர்லி, ஏதோ ஒரு துஆ நம்ம படிச்சோம். இருக்குது, கீழே இருக்கோ, நடுவில் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த துஆவுமே நம்ம உதுவுடைய ஆரம்பத்திலையும் ஒதுக்கிறலாம், ஒது செய்து கொண்டேவும் இந்த துஆவை ஒதுக்கிறலாம். உங்களுக்கு புரியுதா? ஆரம்பத்தில் நம்ம பிஸ்மில்லாவும் சொல்லிக்கிறலாம். பிஸ்மில்லா சொல்லிட்டு அடுத்த துஆ நம்ம இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணி ஒதுவுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த துஆவை என்ன செஞ்சுக்கிறலாம்? ஓதிக்கிறலாம். அதை கவனிங்களேன். அடுத்து பாடம் 17 பாருங்க. உதுவின் நடுவே ஓதும் துஆ. ஹதரத் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அன்னலாரின் சபையில் இருந்தேன். அப்பொழுது அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து கொண்டிருக்கும் போது இந்த துஆவை ஓதுவதை நான் செவியுற்றேன். அல்லாஹும்ம மஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. எப்படி ஓதணும் சொல்லுங்க? அல்லாஹும்ம மஃபிர்லி, நான் சொல்லித்தரேன், திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம மஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னிப்பாயாக. இதுல ஒவ்வொரு வேர்டு பை வேர்டு நம்ம அர்த்தம் வச்சோம்னா, அல்லாஹும்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து யுக்ஃபிர்லி அப்படின்னா என்னை நீ மன்னிப்பாயாக. தன்பி, என்னுடைய பாவத்தை. தன்புனா என்னது? குறிங்க. நான் வேர்ட் பை வேர்டு அர்த்தம் சொல்றோம்னா குறிச்சு வச்சுக்கிறணும். ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டுக்கு நம்ம அர்த்தம் படிச்சுக்கிறணும்ல. அல்லாஹும்ம அப்படின்னா யா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். யுக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக. தன்பி, என்னுடைய பாவத்தை. தன்புனா பாவம், சரிங்களா? என்னுடைய பாவத்தை எனக்கு நீ மன்னிப்பாயாக. மேலும் வஸ்ஸிஅலி, எனது ஃபீதார் வஸ்ஸிஅலி, விசாலமாக்குவாயாக. வஸ்ஸி அப்படின்னா விசாலமாக்குவாயாக அப்படின்னு அர்த்தம். லீனா எனக்குன்னு அர்த்தம். புரியுதா? லீ அப்படின்னா எனக்கு. வஸ்ஸிஅலி, எனக்கு விசாலமாக்குவாயாக. ஃபீ தாரி, தாருன் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குடும்பம்னு கொடுத்துருக்காங்க, எதுனாலும் ஓகே தான். ஃபீ தாரி, என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக. தாருன் என்றால் வீடு, லீ என்றால் எனக்கு, வஸ்ஸி என்றால் விசாலமாக்கு அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் மேலும் பாரிக் லீ, எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக. எதில்? ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்க்ல, என்னுடைய உணவுல, என்னுடைய பொருளாதாரத்துல நீ இரணத்துல பரக்கத் செய் அப்படின்னு சொல்லிட்டு உது செய்யும் பொழுது இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறாங்க. இப்போ 3 விஷயம் இதில் அடங்குது. ஒன்று என்ன? என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய வீட்டை விசாலமாக்கு. என்னுடைய வீட்டு விசாலமாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த வீடை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? கபருடைய வீடு. சொர்க்க வீடு வந்து விசாலமாக தான் இருக்கும். நமக்கு கபருடைய வீடு தான் குறுக்கலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அதனால அந்த கபருடைய வீட்டை விசாலமாக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, இப்போ இந்த துஆவை ஓதுனதும் இதில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், தாங்கள் உது செய்யும் பொழுது இன்னென்ன துஆக்களை ஓதினீர்களே, அதற்கு என்ன அந்த வார்த்தைகள் ஏதாவது ஒன்று நான் விட்டு விட்டேனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதாவது ஓதினீர்களேன்னு கேட்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அதுக்கு என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த துஆ ஓதினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதற்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்வே பதில் சொல்றாங்க, அந்த வார்த்தையில ஏதாவது நான் விட்டுட்டேனா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சஹாபி ஆச்சரியமா அந்த துஆவுடைய அர்த்தத்தை உணர்ந்து கேட்குறாங்க. புரியுதா? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை மறக்காம மனனம் செஞ்சிடணும். வீட்டில் போய் என்ன செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு நடத்தின பாடத்தை மறுபடியும் சொல்றதாமா, வீட்டில் போய் மனப்பாடம் செய்யறத மனப்பாடம் செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ்.
ஓகேவா? விளக்கம் பாருங்களேன். இந்த துஆவில் இம்மை மறுமையின் சகல விதமான நன்மைகளையும் கேட்கப்பட்டுள்ளன. அதாவது மறுமையில் மன்னிப்பையும் இம்மையில் விசாலமான இடமும் இரணத்தில் பரக்கத்தும் வறுமையற்ற நிலையும் வேண்டுமென கேட்கப்பட்டுள்ளன. இதைவிட வேறு என்ன வேண்டும்? சுபஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கிற வீடும் விசாலமாக வேணும், இனிமே போகிற வீடும் நமக்கு என்ன செய்யணும்? விசாலமாக வேணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை கேட்கணும். சரி, ஏன் இந்த துஆவை உதுவுல கேட்கணும்? உது செய்யும் பொழுது எதுக்கு இந்த துஆவை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உதுங்கிறது அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல்மா. உது செஞ்சுட்டு துஆ கேட்டா நல்லதுன்ட்டு ஒரு நசீஹத் படிச்சிருக்கோமா? அப்படியே ஒரு பார்வை ஒருத்தையும் திருந்த விட்டுறாதீங்க. என்ன ஆமாம், அதனால உது செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வது நல்லது. உதுவுடன் இருக்கும் பொழுது துஆ செய்கிறது நல்லது. அல்லாஹ்விடத்துல உடனே கபூலாக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மறுமையில உது செய்த உறுப்பு நமக்கு என்ன செய்யும்? மிளிரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹதீஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு கருப்பு குதிரை கூட்டத்துக்குள்ள வெள்ளை குதிரை இருந்துச்சுன்னா எப்படி நம்ம தனியாக அந்த குதிரை தெரியுமோ, அது போல அடிக்கடி உது செய்த உறுப்புகள் எல்லாம் மிளிருமா. இப்போ நாம் என்ன செய்யணும் தெரியுமா? உதுங்கிறது மதரசாக்கு வரும் பொழுதும் தொழுகைக்கு தொழுகிறதுடைய ஆயத்தமாகிறதுக்கு ரெண்டுக்கு தான் நம்ம உது செய்கிறோம். ஆனால் உதுங்கிறது எல்லாத்துலேயுமே, அதாவது அடிக்கடி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? உது செஞ்சு காலையில் எழுந்த உடனே உது செய்யணும். அதே போல் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? உது செய்யணும். பிரயாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உது செய்யணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உது செய்யணும். முடிஞ்ச அளவு உதுவோடு இருக்கிறது நல்லதுமா. ஏன்னா நம்ம உது செய்ய செய்ய நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அதனுடைய கடைசி சொட்டின் அளவுக்கு, சொட்டில் அதாவது கடைசி நீர் டிராப் விழுகும் இல்லையா, அதோட அல்லாஹ்தாலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க. அதுலேயும் டீட்டெயிலாக ரசூல் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் முகத்தை கழுவும் பொழுது கண் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உங்களுடைய கைகளை கழுவும் பொழுது கைகளுடைய இடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன செய்து மன்னிக்கப்படுது. இப்படி நிறைய நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அங்க தூய்மை செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்களும் இல்லாமல் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். உது செய்யறது ஏதாவது சிரமமா? இன்னொன்று என்ன தெரியுமா? உது செஞ்சா ஃப்ரெஷ்னஸ், ஒரு உண்மையாக அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அடிக்கடி உது செய்யக்கூடிய முகங்களை பாருங்களேன், ரொம்ப அப்படியே பிரகாசமாக இருக்கும் அவங்களுடைய முகங்களே. அதனால் இன்ஷா அல்லாஹ் உதுவை அதிகமாக செய்வதற்கு பழகிக்கிறணும். சரியா? அதுலேயும் பரிபூரணமாக செய்யணும். ஒரு சில பேர் உது செய்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படின்றா பைப்பு திறந்துட்டு இப்படி ஒரு நினை இப்படி ஒரு நினை அப்படியே அள்ளி மூஞ்சியில் ஊற்றிட்டு காலை அப்படி சலப்புன்னு தண்ணி ஊற்றிட்டு என்ன செஞ்சிடறது? இப்படி செய்யக்கூடாது. நம்ம உது பரிபூரணமாக செய்யணுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபிக்ஹ் சட்டத்திலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேயும் இந்த ஹதீஸை கேளுங்களேன். யார் பரிபூரணமான உது செய்து இரண்டாம் கலிமாவை கடைசி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஓதுறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்துடைய எல்லா வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவாங்களாம். சிம்பிளான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பெரிய ஜி சொல்லுங்க. என்ன இங்கே வாடார் எல்லாம் விஸ்மி பெத்தா கூப்பிடுங்க. சரி, அப்போ அந்த அளவிற்கு உதுவுடைய நன்மை நமக்கு கிடைக்குது. அதனால சின்ன சின்ன இந்த துஆக்கள், சின்ன சின்ன சுன்னத்துக்களை இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சுக்கிறணும். ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்லணும், நடுவில் இந்த துஆக்களை சொல்லணும், பரிபூரணமாக உது செய்யுங்க. அதை விட சொர்க்கத்தில் நமது காலடி சப்தம் கேட்கணும் அப்படின்னா உது செஞ்சுட்டு 2 ரக்காயத்து தஹியத்துல் உது, அதுக்கு பேர் தஹியத்துல் உது அப்படின்னா காணிக்கையான உதுவுடைய காணிக்கை தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உறுப்புகள் உலர்வதற்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காய் தொழுகை. அந்த தொழுகையை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி உது செஞ்சுட்டு தொழுதுனால மிஅராஜ் பயணத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய காலடி சத்தத்தை யார் கேட்டா? ரசூலுல்லாஹ் கேட்டு ஆச்சரியமா சொன்னாங்களா, பிலாலே நீங்க என்னதான் அமல் செய்றீங்க, உங்களுடைய காலடி சப்தம் எனக்கு சொர்க்கத்தில் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு தெரிஞ்சு இந்த செயல் தான் செய்வேன், நான் உது செய்வேன், அடிக்கடி உதுவோடு இருப்பேன், உது செஞ்ச உடனே நான் என்ன செய்வேன் 2 ரக்காயத்து தொழுதுக்குருவேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சின்ன சின்ன அமல்களை இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறணும், கடைபிடிச்சுக்கிறணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதுவுக்கு பின் ஓதும் துஆ முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். உதுவுக்கு பின் ஓதும் துஆ. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உதுவுக்கு பின் ஓதும் துஆவுல ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் உது செய்வாரோ அதுவும் அதனுடைய ஒழுங்குகளை பேணினா இப்ப சொன்னோம் இல்லையா, பரிபூரணமான உது, புரியுதா? ஒழுங்குகளை பேணி நல்முறையில் செய்வாரோ அவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். இப்ப சொன்னோமா, அவற்றில்
அவர் விரும்பிய வாசல் வழியாக உள்ளே செல்லலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த இரண்டாவது கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கறணும், மனப்பாடம் ஆயிக்கணும். தெரியுமா இந்த துஆ? தெரியாது, படிச்சிடணும்னப்பா, மறக்காம இன்ஷா அல்லாஹ் படிச்சிடணும். நாளைக்கு கண்டிப்பா இந்த துஆக்கள் எல்லாம் கேட்பேன், அதனால படிச்சுக்கோங்க. இது அற்புதமான துஆ. இந்த கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்களா, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம அல்லாஹுவே, இஜ்அல்னி மினத் தவ்வாபீன் என்னை பாவ மன்னிப்பு பெற்றவர்களோடும், வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் பரிசுத்தமானவர்களோடும் என்னை ஆக்கி விடுவாயாக, சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவுடைய அர்த்தமா இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவையும் நம்ம என்ன செய்யணும், ஓதக்கூடியவங்களா இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதில் பார்த்தீங்கன்னா உது பரிபூரணமாக செய்யணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ யாராவது ஒரு ஆள் அதனால இன்ஷா அல்லாஹ் அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடங்கள் என்ன? உதுவுக்கு முன்னாடி என்ன துஆ ஓதணும்? பிஸ்மில்லான்னு சொல்லணும். நடுவில் இந்த துஆ அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி வஸ்ஸைலை ஃபீதாரி ஒபாரிக்லி ஃபீ ரிஸ்கிங்கிறத துஆவை ஓதணும். உதுவுக்கு அப்புறம் இரண்டாம் கலிமாவும் அதோடு சேர்த்து அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன். அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உதுவுடைய முழு சட்டங்களையும் உதுவுடைய சில சுன்னத்துகளையும் முஸ்தஹபான விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த 3 டாபிக்ல இருக்கக்கூடிய துஆக்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். புரியுதா? நாளைக்கு யாரையாவது உதுவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா இந்த துஆவோடு சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சே காமிக்கணும். அதாவது காத்துல உது செய்கிற மாதிரி என்ன செய்யணும். எங்களுக்கெல்லாம் உஸ்தாத் அப்படிதான் செஞ்சு காமிப்பாங்க. அப்படியே சும்மா இப்படி உட்காந்துட்டு இப்படி உது செய்கிற மாதிரியே செஞ்சு காமிப்பாங்க. அதில் எக்ஸாம் டைமில் அந்த உது செய்கிற இடத்துக்கே கூட்டுட்டு போய் உது செய்ய வச்சு அங்கே நின்று மார்க் போடுவாங்க. அது ஏதாவது தப்பு விட்டோம்னா மார்க்கு கம்மி. ஆனால் பார்த்தா அப்போ தான் என்ன செய்யும், சொதப்பு, கைக்கு முன்னாடி கால் வரும். என்ன ஆமாம், அப்படி மாற்றி அந்த பதட்டத்தில். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி தியரியாக நம்ம செஞ்சு பழகணும். சரியா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.